சேலம் சீரநாயக்கப்பட்டி எருமாபாளையத்தில் இருக்கிற ராமானுஜன் மணிமண்டபம் போகிறதுக்கு நாங்கள் சீரநாயக்கம்பட்டியில் 200 ப்ளஸ் 200 400 அப் அண்ட் டவுன் ஆட்டோ பிடிச்சிக்கிட்டோங்க. நாங்கள் சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சீரநாயக்கம்பட்டிக்கு வந்தோங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் இருக்குங்க. பாருங்கள், லேக் தெரியுது. இது பக்கத்தில் தாங்க அந்த மணிமண்டபம் இருக்குது. பாருங்கள், இயற்கை சூழல் எவ்வளோ அமைதியாக இருக்குது. ஜருகுமலைக்கு நடுவில் இந்த எருமாபாளையத்தில் இந்த மணிமண்டபம் அமைதியாக அமைஞ்சிருக்குங்க. சிறு சிறுன்னு காற்று வீசுதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம நெருங்கிட்டோம். மணிமண்டபத்துக்கு நெருங்கிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, வந்துருச்சு. மணிமண்டபம் வந்துருச்சுங்க. பார்த்தா தெரியுது இல்லைங்க, ஜருகுமலைக்கு நடுவில் அழகாக அமைஞ்சிருக்குதுங்க. காற்றெல்லாம் சிறு சிறுன்னு அடிக்குதுங்க. மலைகள் சுட்டு முட்டும் இருக்குங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. இந்த இதில் ஃபவுண்டைன் இருக்கும். நைட்டில் கலர்லாம் மாறுபாடோட உங்களுக்கு லைட்டிங்கோட ஃபவுண்டைன் போடுவாங்க. நாங்கள் ஈவினிங் போனதுனால அதை பார்க்க முடியல. இதாங்க மணிமண்டபம். இதில் தாங்க ராமானுஜர் சிலை இருக்குது. பெரிய சிலைங்க. இது கோவர்தன மலை காட்சிங்க. கிருஷ்ணருடைய கோவர்தன லீலை காட்சிங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இங்கே விளையாடலாங்க. அப்புறம் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குங்க. புல்வெளி எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. சேர்ஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. சிட்டிங்லாம் அருமையாக பண்ணலாம். சரண் உட்காந்துருக்கான் பாருங்கள். அங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள் சரணு. பாருங்கள், பார்க்கடலில் பெருமாள் படுத்து இந்த காட்சியை மேலே செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 4 பக்கமும் பெருமாள் கோயில் இருக்குங்க. திருவேங்கடம், அப்புறம் வரதராஜ பெருமாள் எல்லாம் இருக்குங்க. இவர் மூலவர் சிலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து அந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக ரம்யமாக மலைகள் நடுவில் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். வியூ பாயிண்ட்லாம் அருமையாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டடக்கலை கட்டியிருக்காங்கன்னு. அமைதியாக இருந்ததுங்க கோயில். மனதுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. பாருங்கள், சரண் ஏஞ்சி வரான். அவன் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு உட்காந்துட்டான். அப்புறம் ஏஞ்சி வரான் பாருங்கள். மேலே ஏறி வரான் பாருங்கள். அதுக்கப்புறம் சுற்றி மரங்கள், 4 மூலையிலையும் 4 பெருமாள் கோயில் எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. இது சைடு பேக் சைடு வியூ எல்லாமே காட்டியிருக்கேங்க. சிற்பம்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்கங்க. சிவர்களில் எல்லாமே பார்க்குறதுக்கு ரம்யமாக இருந்ததுங்க. மனதிற்கு இனிமையாக இருந்ததுங்க. காற்று சிறு சிறுன்னு அடிச்சதுங்க. பாருங்கள், ரவுண்டாக செதுக்கியிருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அலௌடு இல்லை, செல்ஃபோன் மட்டும்தான் எடுத்தோம் நாங்கள். இது பேக் சைடுங்க, ராமானுஜரோட பேக் சைடு. மேலேருந்து எப்படி வியூவோ அதை தாங்க காட்டிகிட்டு இருக்கேன். மலைகள், அதுக்கப்புறம் நல்ல காற்று எல்லாமே வந்ததுங்க. சூப்பராக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல். நீங்களும் இங்கே போய் பலன் பெறுங்க. நன்றி.